everyone, welcome back to my channel. If you're new here, then my name is Nithya. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படினா சூப்பர் ஈஸி பேசிக்கான காலேஜ் மேக்கப் லுக் தான் பார்க்க போறோம். சோ இது வந்து உங்களுக்கு நான் ரெண்டு விதமா காமிச்சிருக்கேன். ஒன்னு வந்து சுத்தமா டைமே இல்ல, லாஸ்ட் மினிட்ல தான் நானே போய் கிளம்பி போவேன் அப்படின்ற மாதிரி இருக்கீங்கன்னா அதுக்கு ஒரு விதமாவும், இல்ல if in case உங்களுக்கு வந்து நல்லாவே டைம் இருக்கு, இல்ல உங்க காலேஜ்ல ஏதாவது வந்து ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது, இல்லை ஒரு ஃபெஸ்டிவல் மாதிரி ஏதோ ஒன்று வைக்கிறாங்க அப்படின்னா அன்றைக்கி எப்படி வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்பெஷலாக கிளம்பி போகலாம் அப்படின்ற மாதிரி ரெண்டு விதமாக காமிச்சிருக்கேன். ஸோ ப்ராடக்ட் வந்து முடிஞ்ச அளவுக்கு அஃபோர்டபுளாக இருக்கிற மாதிரி தான் பார்த்துருக்கேன். ஸோ இந்த லுக் எப்படி கிரியேட் பண்ணி தெரிஞ்சுக்கணும்னா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் டேக் மோமெண்ட் டு சப்ஸ்கிரைப் பண்ணி இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நீங்கள் காலேஜ் போக ஸ்டார்ட் பண்ணிட்டாலும் நீங்கள் ஐப்ரோஸ் எல்லாமே த்ரெட்டிங் பண்ணிக்கலாம், இல்லாட்டா வந்து ஃபேஷியல் ரேசர் வச்சுட்டு ஐப்ரோஸ் வந்து ஷேவ் கூட பண்ணிக்கலாம். ஸோ அப்படி பண்ணாலும் நமக்கு வந்துட்டு ரொம்ப அதிகப்படியான மேக்கப் போடணுன்ற அவசியம் கிடையாது. அதுவே நல்ல ஒரு ப்ளசண்டான அழகான ஒரு லுக் கொடுக்கும். நான் இங்கே வந்துட்டு காமேசியோட ஐப்ரோ ரேசர் வச்சு என்னோட ஐப்ரோஸ் நான் வந்து ஷேவ் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு ஐப்ரோஸில் நிறைய ஹேர் இல்லாதனால நான் வந்துட்டு ஃபேஷியல் ரேசர் வச்சு கொஞ்சமாக எக்ஸ்ட்ரா இருக்கிற ஹேரை மட்டும் நான் வந்துட்டு ஷேவ் பண்ணி எடுத்துக்கிறேன். இதுக்கப்புறமா ஒரு பெரிய பவுடர் ப்ரஷ் வச்சு அந்த குட்டி குட்டியாக கட் ஆஃப் ஆகி விழுந்திருக்க முடியை மட்டும் நான் வந்துட்டு ரிமூவ் பண்ணிக்கிறேன். இதுக்கப்புறமா நான் வந்துட்டு டெர்மாவைவோட ஹைட்ரா கிளென்சர் யூஸ் பண்ணி என்னோடய ஃபேஸை நான் வந்து வாஷும் பண்ணிக்கிட்டேன் ஆஃப் கேமராலே. ஸோ தட் என்கிட்ட ஃபேஸில் இருக்கக்கூடிய அந்த குட்டி குட்டி ஹேர் எல்லாமே போயிருக்கணும் அப்படின்னு. ஸோ ஃபேஸ் வாஷ் பண்ணி நல்லா பேட் ட்ரை பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கப்புறமா என்னுடைய ஸ்கின்னை வந்து இன்னுமே கொஞ்சம் ஒரு டோனர் போட்டு வெட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நான் வந்து மாய்ஸ்சரைசர் போட்டுக்கிறேன். ஸோ இப்படி கொஞ்சம் டேம் ஸ்கின்னில் மாய்ஸ்சரைசர் போடும்போது அது இன்னுமே கொஞ்சம் எஃபெக்டிவாக இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. ஸோ அதுக்காக இந்த மாதிரி பண்ணிக்கிறேன். மாய்ஸ்சரைசருக்கு நான் வந்துட்டு நியூட்ரிடர்மோட விட்டமின் இ மாய்ஸ்சரைசிங் லோஷன் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். இது உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இது எனக்கு எத்தனாவது பேக்குன்னு எனக்கு தெரியல, அந்தளவுக்கு இதை வந்து அவ்வளோ ஜாஸ்தி நான் வந்து யூஸ் பண்ணிட்டேன். இது இன்னையோட எனக்கு முடிஞ்சுது. ஸோ அந்தளவுக்கு எனக்கு ரொம்ப 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 பிடிச்ச மாய்ஸ்சரைசர். நீங்கள் மேக்கப் போடுறீங்க அப்படின்னா தாராளமாக கண்ணை முடித்து இந்த ஒரு மாய்ஸ்சரைசரில் நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ப்ரைஸி தான், பட் கண்டிப்பாக இதை வாங்கி போட்டதுக்கப்புறம் நீங்கள் வந்து ரெக்ரெட் பண்ணவே மாட்டீங்க. ஸோ இதுக்கப்புறமா வந்துட்டு டெர்மாவைவ்லேருந்து மாய்ஸ்சரைசிங் லோஷன் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நான் வந்துட்டு ஷேவ் பண்ணியிருக்கனால நான் அங்கே வந்து இது போட்டுக்கிறேன். அண்ட் இதை வந்துட்டு நீங்கள் பாடி அண்ட் ஃபேஸ் ரெண்டுத்துக்குமே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நல்ல ஒரு காமிங் அண்ட் சூதிங் எஃபெக்ட் இருக்கிற மாதிரியான ஒரு ப்ராடக்ட் தான். ஸோ நீங்கள் ஷேவ் பண்ணியிருக்கீங்க ஒரு நீங்கள் வேக்சிங் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா கொஞ்சம் இரிட்டேஷன் இருக்குது, ரெட்னஸ் இருக்குன்னா அதை காம் பண்ணுறதுக்கு இதை நீங்கள் போட்டுக்கலாம். அண்ட் உங்களுக்கு ட்ரை ஸ்கின்னாக இருக்குன்னா இது வந்து உங்களுக்கு ஒரு சூப்பரான மாய்ஸ்சரைசராக ஒர்க் ஆகும். ஸோ இது இங்கே நான் வந்துட்டு ஐப்ரோஸ் அண்ட் நெக்லேயே ஹேண்ட்ஸ்லேயே வந்து கொஞ்சமாக அப்ளை பண்ணிக்கிறேன். இந்த ப்ராடக்ட் வாங்குறதுக்கான லிங்க்ஸ்லாம் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஆல்சோ அமேசானில் வந்து இப்போ ப்ரைம் டே சேல் போயிட்டு இருக்குது. ஸோ ஆஃபர்ஸ் எல்லாம் இருக்குது பியூட்டி அண்ட் ஃபேஷன் கேட்டகரியில். ஸோ மறக்காமல் அதையும் போயிட்டு செக் பண்ணி பாருங்கள். சன்ஸ்க்ரீன் நான் வந்து EQUILோட சன்ஸ்க்ரீன் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். இது வந்து நல்லாவே ஒரு டியூவி எஃபெக்ட் கொடுக்குற மாதிரியான ஒரு சன்ஸ்க்ரீன் தான். ரொம்ப பயங்கர மேட்டாலாம் இருக்காது, நல்ல எஃபர்ட்லெஸ்ஸாக ஸ்கின்னோட பிளெண்ட் ஆயிடும். ஆல்சோ இது வந்துட்டு கொஞ்சம் ஒயிட் கேஸ் கொடுக்குற மாதிரி தான் இருக்கும், பட் அது வந்து கொஞ்சம் நேரம் ஆக ஆக நம்ம ஸ்கின்னுக்குள்ளேயே வந்துட்டு அது நல்லா செட் ஆகிடும். அண்ட் எனக்கு இது வந்துட்டு எந்த ஒரு பிரேக் அவுட்ஸ் எதுவுமே கொடுக்கல, நல்லா சூப்பராக இருக்குது, சூப்பர் பிளெண்டபிளாக இருக்குது. ஸோ அதனால் இதை வந்து என்னுடைய ஃபேஸ் அண்ட் நெக்லேயுமே வந்துட்டு நான் நல்லா தரவாக அப்ளை பண்ணிக்கிறேன். நிறைய குவான்டிட்டி ஆஃப் ப்ராடக்ட் எடுத்து ஃபேஸ் வந்து பயங்கர க்ளோயிங்காக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சன்ஸ்க்ரீன் எல்லாமே போட்டு ரொம்ப டேக்கியாக இருக்குது ஃபேஸே. ஸோ அதை செட் பண்ணுறதுக்காக நான் வந்துட்டு மேப்ளினோட ஃபிட்மி காம்பேக்ட் பவுடர் என்னுடைய ஷேட் வந்து 310 சன்பிஜில் யூஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் இந்த ஷேட் வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு கொஞ்சம் டார்க்காக இருக்கிற மாதிரியான ஷேட் தான். ஆன் கேமரா பார்க்குறதுக்கு தெரியாது, பட் இன் பர்சன் பார்த்தீங்கன்னா என்னுடைய நெக்குக்கும் ஃபேஸ்க்கும் நல்லாவே கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்கிற மாதிரி தான் இருக்கும். பட் ஸ்டில் எனக்கு அது பரவாயில்ல, ஏன்னா எனக்கு வந்துட்டு டார்க் சர்க்கிள் இருக்குது. ஸோ டார்க் சர்க்கிள் இருக்கும்போது லைட் கலரில் பவுடர் போட்டோன்னா க்ரே ஆகிறதுக்கு ரொம்பவே சான்ஸ் இருக்குது. ஸோ அதுக்காக இந்த மாதிரி டார்க் பவுடர் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இதை யூஸ் பண்ணி என்னுடைய அண்டர் ஐஸில் எனக்கு வாயை சுற்றி அண்ட் மூக்கிலலாம் இருக்கக்கூடிய கொஞ்சம் பிக்மெண்டேஷனில் இந்த பவுடர் வச்சு செட் பண்ணிக்கிறேன். என்னுடைய என்டையர் ஃபேஸ்லேயுமே லைட்டாக பவுடர் வச்சு செட் பண்ணிக்கிறேன். அடுத்த ஸ்டெப்பாக நான் வந்துட்டு ஐப்ரோஸ் பண்ணிக்க போகிறேன். ஸோ நான் லாஸ்ட் வீடியோலேயே சொல்லியிருந்தேன் இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்டெப் அப்படின்னு. ஸோ அதை மட்டும் தான் நானும் இதை வந்துட்டு பண்ணிக்கிறேன். ஸோ ஐப்ரோஸ்க்கு ஸ்விஸ் பியூட்டியோட இந்த பேலட் வந்து எடுத்துக்கிறேன். இது வந்து ரொம்பவே அஃபோர்டபுள் தான். இதிலே உங்களுக்கு வந்துட்டு 3 கலர் வரும், ஒரு வேக்ஸ் வரும், அண்ட் உள்ளவே அவங்களே ஒரு ப்ரஷ்ஷும் கொடுத்துருவாங்க. ஸோ இதை வச்சு நம்ம சூப்பர் ஐப்ரோஸ் ஃபில் பண்ணிக்கலாம். ஐப்ரோஸ் வந்து எப்போதுமே நான் கீழே லைன் பண்ணிடுவேன், மேலேயும் லைன் பண்ணிடுவேன். ஸோ இப்போ நமக்கு ஒரு அவுட்லைன் கிடச்சிடும் இல்லை, இதுக்கப்புறமா உள்ளே வந்து கலர் 3/4 ஃபில் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட்டில் ஸ்பூலி வச்சு நல்லாவே ப்ரஷ் பண்ணி விட்டுருவேன். அண்ட் ஸ்பூலி வந்து இந்த கிட்டோட வராது, நீங்கள் தனியாக ஏதாவது ஒரு காலியான மஸ்காரா வாண்டே இல்லை ஸ்பூலி வச்சுருந்தீங்கன்னா அதை வச்சு நல்லாவே ஃப்ரண்ட்டில் ப்ரஷ் பண்ணி விட்டால் போதும். தேர்ட் ஸ்டெப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லிப்ஸ்டிக்கை நான் வந்து இன்றைக்கி ரொம்ப சட்டிலாக இருக்கிற மாதிரி தான் பார்த்துக்க போகிறேன். ஆல்சோ கொஞ்சம் ஃபேஸ் பிரைட்டனிங் பண்ணுற மாதிரியான ஒரு லிப்ஸ்டிக்கும் வந்து போட்டுக்க போகிறேன். ஸோ இவ்வளோ ஸ்டெப்பே வந்து என்கிட்ட கேட்டால் போதுமானதாக இருக்கும். ஆல்சோ நம்ம காலேஜுக்கு லாஸ்ட் மினிட்ல தான் கிளம்புவோம், அதுக்கு சுத்தமாக டைமே இருக்காது. ஸோ இதுவே வந்து மோர் தென் எனஃப் தான். சேம் லிப்ஸ்டிக்கே வந்துட்டு நீங்கள் ஐ ஷேடோவாக போட்டுக்கலாம். ஸோ நமக்கு அண்டர் ஐஸில் வந்துட்டு கொஞ்சம் க்ரீஸ் ஆகிற ப்ராப்ளம் இருக்குது, ஆர் வந்துட்டு ஐலெட்ஸ்க்கு மேலே வந்துட்டு கொஞ்சம் டார்க் சர்க்கிள் இருக்குது அப்படின்னா அதெல்லாமே இது வந்துட்டு ஹைட் பண்ணுறதுக்கும் நல்ல ஒரு
ஹிண்ட் ஆஃப் கலர் கொடுக்குறதுக்கும் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஸோ சேம் லிப்ஸ்டிக்கே நான் வந்துட்டு ஐ ஷேடோவை போட்டுக்கிறேன். இதுக்கப்புறமா நான் வந்துட்டு ஐலைனர் அப்ளை பண்ணிக்க போகிறேன். ஸோ ஐலைனர்னு சொல்லும்போது கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப பொறுமையாக போடணும். அதுவும் காலேஜ் கிளம்புற அவசரத்தில் நமக்கு அதெல்லாம் வரவே வராது சுத்தமாக. ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா, அதுக்கு ஒரு ஈஸியான டிப், ஐஸையும் அழகாக்கணும், அட் த சேம் டைம் வந்து ரொம்ப அசிங்கமாகவும் நம்ம போட்டுறக்கூடாது அப்படின்றதுக்காக நான் ஒரு காஜல் எடுத்துக்கிறேன். ஸோ இந்த காஜல் எடுத்துகிட்டு என்னுடைய லேஷ் லைனில் ஒட்டி நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். அண்ட் இது வந்து ரொம்ப ப்ராப்பராக ஒழுங்காக இருக்கணுன்ற அவசியமே கிடையாது. ஜஸ்ட் ஒரு லைன் நான் வந்து போட்டுக்கிறேன். அதை அப்படியே என்னோட கை வச்சு நான் வந்து ஸ்மட்ச் பண்ணி விட்டுக்க போகிறேன். ஸோ ஒரு ஸ்மட்ச்டு ஐலைனர் லுக் வந்து கிடைக்கும். ஸோ இது பார்க்குறதுக்கு வந்துட்டு கிட்டத்தட்ட நயன்தாரா மேம் லுக்கு வந்துட்டு வித்தின் 1 மினிட்ல கிரியேட் பண்ணால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும். பட் ஸ்டில் பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். நம்ம ஐலைனர் போட்டு தப்பு பண்ணுறதுக்கு இது வந்து ரொம்ப மச் பெட்டராக இருக்கும். அண்ட் அகைன் ஸ்டில் இஃப் யூ ஹேவ் மோர் டைம் நீங்கள் கண்டிப்பாக மஸ்காரா கூட அப்ளை பண்ணிக்கலாம். அது ரொம்ப ரொம்ப லுக்கை வேறு லெவலுக்கு எடுத்துகிட்டு போகிறோம். ஒரு ஃபுல்லான கிளாம் மேக்கப் நம்ம பண்ணால் எந்த மாதிரியான ஒரு எஃபெக்ட் இருக்குமோ அந்த மாதிரி கொடுக்கும். நீங்கள் நல்ல ஒரு டபுள் கோட் மஸ்காரா கொடுத்தீங்க அப்படின்னா நமக்கு ஃபால்ஸ் லாஸே தேவை கிடையாது. அதுவும் இந்த மார்ஸ் மஸ்காரா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேட்ஸ் இட். ஒரு குட்டி ட்ரான்சிஷனோட இந்த லுக் வந்து கம்ப்ளீட் ஆகிட்டு நான் ஒரு நல்ல ஒரு சிம்பிளான ஒரு குர்தா செட் வந்து போட்டிருக்கேன். ப்ளைனான ஒரு ஒயிட் கலரில் டாப் அண்ட் பாட்டம் இருக்கிற மாதிரியான ஒரு குர்தா செட் வித் நல்ல ஒரு ஜார்ஜெட் மெட்டீரியல் மாதிரி இருக்கிற ஒரு க்ரஷ்டு துப்பட்டா வந்து போட்டிருக்கேன். அண்ட் ஹேருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா மேலே ஃப்ரண்ட்டில் பஃப் எடுத்து குத்தி பின்னாடி வந்து ஒரு போனிடெயில் போட்டிருக்கேன். அவ்வளோதான். ஃப்ரண்ட்டில் வந்து கொஞ்சம் ஃபேஸை வந்து ஃப்ரேம் பண்ணுற மாதிரி ஹேர் வந்து கொஞ்சம் எடுத்து விட்டுருக்கேன். தேட்ஸ் இட். ஸோ இதோட இந்த லுக் வந்து கம்ப்ளீட் ஆகுது. ஸோ இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் என்னுடைய ஸ்கின்னில் வந்து ஆக்னி மார்க்ஸ் இருக்குது, எல்லாமே இருக்குது. பட் ஸ்டில் நல்லாவே கொஞ்சம் நீட்டாக இருக்குல்ல, பார்க்குறதுக்கு கொஞ்சம் ப்ரெசென்டபிளாக இருக்குது, எல்லாமே புட் டுகெதராக பாலிஷ்டாக இருக்குது இல்லையா. ஸோ அதுதான் வந்து இந்த லுக்கோட மெயின். நமக்கு வந்துட்டு எவ்ரிடே பேசிஸ்க்கு ரொம்ப ஓவர் டூவும் பண்ண முடியாது. எவ்ரிடே கைண்ட் ஆஃப் நேச்சுரல் மேக்கப் லுக் மாதிரி கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்காக தான் இந்த லுக் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கேன் நம்புறேன். அண்ட் see you all in the next video. Until then, bye bye, take care.